السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் காபத்துல்லாவுக்குள் எப்படி சிலை வணக்கம் வந்தது என்பது சம்பந்தமாகவும், அந்த ஜுருகும் கூட்டத்தார்களை வீழ்த்திவிட்டு பனு ஹுஸா என்பவர்கள் அந்த காபத்துல்லாவை கைப்பற்றி அதற்குள்ளாக சிலையை கொண்டு வந்து ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் மேலதாளங்களாக மாறிவிட்டது என்று நாம் பார்த்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅ வ தஸ்தியா. அவர்களுடைய வழிபாடுகள் அந்த காபத்துல்லாவுக்கு அருகாமையில எப்படி இருந்தது என்றால் விசில் அடிப்பதும் கைதட்டுவதுமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படிதான் செய்யறாங்க அந்த காபிர்கள், அப்படி காபத்துல்லாவிலே அப்படி எல்லாம் செய்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்வான். அதுக்கப்புறம் நம்ம அந்த பனு ஹுஸா இடத்துல இருந்து குறைசி குடும்பத்தை சார்ந்த குசை என்பவர் பெருமானாருடைய பாட்டனார் அந்த காபத்துல்லாவை மீட்டெடுத்தார். அவருடைய பொறுப்பிலே வந்தது என்று நாம் பார்த்தோம். அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைமுறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலேயும் பெருமானாருடைய அந்த தலைமுறையை பார்த்தோம். இந்த தலைமுறையில நாம் யாரை பேர் சொன்னோமோ அவர்கள் யாரும் சிலை வணக்கத்துல ஈடுபடல. அதாவது அவங்கத்தான் அப்படின்னு அவங்க யாரும், அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய மக்கள், அப்படி அவர்கள் யாரும் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் பெருமானாருடைய பரம்பரை, பரிசுத்த பரம்பரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை என்று குர்ஆன்ல வர்றது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சின்னத்தாவை குறிக்கிறது. அவர்தான் ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் பெயர் தாரக் என்று நாம் புரிந்து கொள்ளணும். மரியாதைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப், தாத்தா அப்துல் முத்தலிப், அவர் குறித்து வரலாற்றிலே நிறைய தகவல்கள் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று சொல்லப்படும். அதாவது அந்த காலத்துல வருடத்தை குறிப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தா அதை வச்சு வருடத்தை குறிப்பிடுவாங்க, பேசிக்குவாங்க. அந்த சம்பவத்தை வச்சு இந்த ஆமுல் ஃபீல் என்பது அப்ரஹா என்கிற யமன் நாட்டை சார்ந்த மன்னன் காபத்துல்லாவை யானை படையோடு அழிக்க வந்த நிகழ்வு நடைபெற்ற வருடம் அது. இது சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 40 நாளைக்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் கருவறையிலே இருக்கிறார்கள். அந்த கருவறையில இருக்கிற போது இந்த நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிற போது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபியே யானை படையை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் பிறக்காததுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறான். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அலம் யஜால் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தஆலா முறியடித்தார். ஃபஜஅலஹும் அலம் யஜால் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அல்லாஹ் அபாபீல்ங்கிற பறவையை அனுப்பினான். அவைகள் கற்களை வாய்களிலே கவ்வி கொண்டு வந்தது. அந்த படையை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னா, சாப்பிட்டு முடித்த, தின்று முடித்த வைக்கோல துப்பனா எப்படி இருக்குமோ அப்படி அந்த படை அழிந்து போய்விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த சூரா பிரபலியமான சூரா, சூரத்துல் ஃபீல், யானை என்ற சூராவுக்கே பேர். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க பார்க்கலையா நபியேன்னு கேட்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்ற போது நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறான். இதை வைத்து நம்ம ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கருவில இருக்கிற குழந்தை வெளியே சுற்றி வர என்ன நடக்கிறது என்பதை அறியும் அப்படின்னு சொல்றாங்க. கருவில இருக்கிற குழந்தை வெளியில என்ன நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட
பக்குவத்துக்கு பின்னால் முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறது காதுதான். குழந்தை அல்லாஹ் முதல்ல விந்து துளியாக, அதற்கு பிறகு ரத்த கட்டியாக, பிறகு சதை கட்டியாக அல்லாஹ் மாத்திரம் 40 நாளைக்கு ஒரு தடவை மாறுதல் ஏற்படுது கருவினுடைய வளர்ச்சி. அதுல அந்த குழந்தைக்கு அல்லாஹ் உறுப்புகளை கொடுத்த பிறகு முதல்ல செயல்பட ஆரம்பிக்கிறது எதுன்னா காது. அதனால்தான் நம்ம வரலாற்றுல நிறைய சம்பவங்களை கேள்விப்படுவோம். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அவங்க அம்மா மதரசா கூட்டிட்டு போய் பிறந்த பின்னாடி கொஞ்ச நாள் அவரு ஒரு பக்குவமான வயசு அடைஞ்ச பிறகு அவங்க அம்மா மதரசா கூட்டிட்டு போய் ஓதி கொடுங்கன்னு சொல்லி விட்ட போது முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் உஸ்தாத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி கொடுத்தா அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாரு. எப்படின்னா அவங்க தாய் அவர் கர்ப்பத்தில் இருக்கிற போது குர்ஆனை ஓதிட்டே இருந்தாங்க. குர்ஆனை ஓதிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த குர்ஆன் மனப்பாடம் ஆயிருந்துச்சு. அவங்க குழந்தையா இருக்கிற போதே ஓதனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இதை நம்ம என்னவா பாக்குறோம்? இதை ஒரு அற்புதமாக கராமத்தாக நம்ம பார்க்கிறோம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வெளியில என்ன நடக்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது என்று சயின்ஸ் சொல்லுது. அதனாலதான் சைனா போன்ற நாடுகள்ல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கர்ப்பஸ்திரிகளுக்கு ஸ்கூல் வச்சிருக்காங்க. கர்ப்பஸ்திரிகளுக்கு ஸ்கூல் அவங்களுக்கு சொல்லித்தரக்கு இல்ல, அவங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்காக வேண்டி ஸ்கூல் நடக்குது. ரஷ்யா போன்ற சைனா போன்ற நாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது நம்ம கேள்விப்போம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கிற போது 40 நாள் குழந்தையாக கர்ப்பத்தில் இருக்கிற போது, அதாவது பிறக்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடி அந்த அபரஹா என்கிற அந்த மன்னன் யானைப்படையை அழிக்க வந்த நிகழ்வை குறிக்கிற போது நீங்கள் பார்க்கவில்லையா நபியே என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த அபரஹாவுடைய நிகழ்விட ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த அபரஹா என்ன பண்ணா, காபத்துல்லாவை அழிக்க வர்ற போது அப்துல் முத்தலிப் தான் அந்த ஊரினுடைய தலைவர். மக்காவுடைய தலைவர் யாரா? பெருமானா சுல்லாசுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் அந்த ஊரினுடைய தலைவராக இருந்தார். அவன் என்ன பண்ணான், அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகங்களை எல்லாம் கைப்பற்றிக்கிட்டான். அந்த படையை உள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகையை கைப்பற்றிட்டான். அப்போ அப்துல் முத்தலிப் அபரஹாட்ட நேரா போனார். போய் என்னோட ஒட்டகையெல்லாம் கொடுப்பா அப்படின்னு கேட்டார். என்னோட ஒட்டகையை கொடுன்னு. அப்ப அவனுக்கு ஆச்சரியமாயிருச்சு. அபரஹா, நான் காபத்துல்லாவை இடிக்க வந்திருக்கிறேன், நீங்க என்னடானா ஒட்டகத்தை நீங்க கேட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிப்ட்ட அபரஹா கேட்டான். அப்துல் முத்தலிப் பதில் சொன்னாரு, அன ரப்புல் ஈபுல், நான் ஒட்டகைக்கு சொந்தக்காரன். வலில் பைத்தி ரப்புன், காபத்துல்லாவுக்கு ரப் இருக்கிறார். நான் காபத்துல்லாவுக்கு ரப் அல்ல, நான் காபத்துல்லாவுக்கு உரிமையாளன் அல்ல, காபத்துல்லாவுக்கு உரிமையாளன் என்னுடைய ரப் இருக்கிறார். யொஹ்மீஹி, அந்த காபத்துல்லா அவன் பாதுகாப்பான். நான் ஒட்டகைக்கு உரிமையாளன், ஒட்டக மந்தைக்கு நான் உரிமையாளன். என்னுடைய உரிமையை நான் கேட்கிறேன். என்னுடைய காபத்துல்லாவை படைத்த என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான், நான் அதற்கு எஜமான் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆச்சரியமான பதில் அது. இது அபரஹாவை மிக ஆச்சரியப்பட வைத்தது அவருடைய பதில். அவன் அந்த அபரஹாவை அந்த காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக முயற்சி செய்து அதில் அவன் அழிந்து போனான் என்பது வரலாறு. இது அப்துல் முத்தலிப் தன்னுடைய இறைவனின் மீது வைத்திருந்த ஈமானுக்கு சான்றாக இருக்கிறது. அவர் அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு சான்றான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, அப்துல் முத்தலிப் அவருடைய மக்கள், அதுல ஒருத்தர் தான் பெருமானா ஸல்லல்லாஹு தந்தை அப்துல்லா. அப்துல் முத்தலிபுடைய மக்களில் ஒருவர் அப்துல்லா, அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு தந்தை. அப்துல் முத்தலிபுடைய மக்களினுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு அப்துல் முத்தலிபுடைய மகன். அவர் தான் பெரிய மகன். அவர் அவருடைய தந்தை உயிரோடு இருக்கிற போது இறந்துட்டார். ஒண்ணு. ரெண்டாவது அபு தாலிப், பெருமானா ஸல்லல்லாஹு பெரிய தந்தை அபு தாலிப். அவருடைய பெயர்
இம்ரான் என்றும் அப்து முனாஃப் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது அன்றைக்கு அரபிகள் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா பட்ட பேராக சிலர் வச்சிருப்பாங்க. அபு தாலிப் என்றால் தாலிபின் தந்தை என்று அர்த்தம். அவருடைய பேர் இம்ரான், ஆனா அவருக்கு பட்ட பேர் என்ன? அபு தாலிப், தாலிபின் தந்தை. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைக்கு தாலிபின் பேரு, தாலிபுடைய தந்தை அப்படி பேர் வச்சுக்கோங்க. உதாரணமா சில பேருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா மகனை வச்சு சம்பந்தப்படுத்துவாங்க. இப்னு அப்பாஸ், அவர் பேர் அப்துல்லா, அப்பாஸ் அல்லாவுடைய மகன். இப்னு அப்பாஸ் அவர் பிரபலமாயிருக்கிறார், அப்பாஸுடைய மகன், அப்பாஸ் அல்லாவுடைய மகன். அவர் பேர் அப்துல்லா, ஆனா இப்னு அப்பாஸ் அவர் பிரபலமாயிருக்கிறார். அதுபோல அபு தாலிபின் பெயர் இம்ரான், ஆனால் அவர் அபு தாலிப், தாலிபின் தந்தை என்கிற பெயரிலே அவர் பிரபலியமாயிருக்கிறார். அவருக்கு தாலிப் என்கிற ஒரு மகன், அகீல் என்கிற ஒரு மகன், ஜாஃபர் என்கிற மகன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அபு தாலிபுடைய மகன் தான். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அபு தாலிபுடைய மகன் தான். உம்முஹானி என்கிற ஒரு பெண்ணு, ஜுமானா என்கிற ஒரு பெண். இது வந்து அபு தாலிபுடைய மக்கள். இந்த அபு தாலிப் அவர்கள் பெருமானாருக்கு கடைசி வரையிலையும் உறுதுணையாக இருந்தார், மௌத்தார வரைக்கும். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அவர் மனதுக்குள் சொல்லியிருக்கலாம், ஆனால் வெளிப்படையாக அவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்தவில்லை மௌத்தா போற வரைக்கும். ரசூலுல்லா அவர் எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துடும் நினைச்சாங்க, ஆனா அவர் வந்து என்னை மக்கள் ஏதாவது சொல்லுவார்களோ என்று அஞ்சிக்கொண்டே அவர் என்ன செய்து விட்டார், ஈமானை வெளிப்படுத்தாமலேயே, இஸ்லாத்துக்கு வராமலேயே அவர் என்ன செய்துட்டார், மௌத்தாயிட்டார். மூன்றாவது லிரார் என்கிற ஒரு மகன், அவரும் ரசூலுல்லா நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார், லிரார். நாலாவது வந்து ஜுபைர், அவர் வந்து குறைஷி இனத்தில மிகப்பெரிய கவிஞராக அவர் இருந்தார். அவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே மௌத்தாயிட்டார். அஞ்சாவது அப்துல் உஸ்ஸா அப்படின்னு பேரு, அவன் தான் யாருன்னா அபு லஹப். அப்துல் உஸ்ஸா என்பது அவனுடைய பெயர். அபு லஹப் என்று அவனுக்கு பட்ட பெயர். அபு லஹப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எதிரியாக இருந்தவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபு லஹப், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய எதிரியாக அவன் இருந்தவன் அபு லஹப். அவனுடைய மக்களையும் அப்படியே வளர்த்திருந்தான். உத்துபா, உத்தைபா, முஅத்தப் என்கிற 3 மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கடுமையான எதிரியாக இருந்தார்கள். அப்போ இந்த அபூ லஹபும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின்னாலும் உயிர் வாழ்ந்தான், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே அவன் இறந்து போய்விட்டான். அடுத்து கைதாக் அப்படிங்கிற ஒரு மகன், அவர் பேர் வந்து இது வந்து பட்ட பேரு தான். அவருடைய பேர் வந்து நௌஃபல். நௌஃபல் என்ற ஒரு மகனும் அப்துல் முத்தலிபுக்கு இருந்தார். அது 5வது மகன். அவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டார். அடுத்து முக்கவ்விம், அவரும் என்ன செய்யல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னாடியே அவரும் மௌத்தாயிட்டார். அவரும் இஸ்லாத்தை அப்ப ஏற்றுக்கொள்ளல. அடுத்து குசம் அப்படிங்கிற ஒரு மகன், அவர் சின்ன வயசுலேயே மௌத்தாயிட்டார், சிறு குழந்தையா இருக்கிற போதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை அவர் கேள்விப்படவில்லை. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான அந்த வாய்ப்பு அவர்களுக்கு அப்போ கிடைக்கல. அடுத்து ஹஜ்ஜில் அப்படிங்கிற ஒரு மகன், அவருடைய பெயர் முகீரா என்று சொல்லப்படுகிறது, 9வது. 10வது மகன் தான் அப்துல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. 10வது மகன் தான் அப்துல்லா. இவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் கருவறையில், தன்னுடைய மனைவியினுடைய கருவறையில 6 மாத குழந்தையாக இருக்கிற போது அவங்க மௌத்தாயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களை பத்தி தனியா நான் சொல்றேன். இது 10வது குழந்தை அப்துல்லா. அடுத்து 11வது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகத்துடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னாடி உயிர் வாழ்ந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மக்கள் ஃபத்ரு, அப்துல்லா, நான் சொன்னேன் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா. அதே போல உபைதுல்லா, குசம், மஅபத், அப்துல் ரஹ்மான், இப்படி எல்லாம் அவருக்கு மக்கள் இருக்கிறாங்க. வகசீருன், ஹாரிஸ் அப்படின்லாம் மகன் இருக்கிறாங்க. தமாம் அப்படின்லாம் மகன்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இல்லாங்க.
உம்மு ஹபீபா, சஃபியா, ஆமினா அப்படிங்கிற பெண் குழந்தைகளும் அப்பாஸுல்லாவுக்கு உண்டு. அந்த காலத்துல குழந்தைகள் நிறைய இருப்பாங்க எல்லாத்துக்கும். 11வது அப்பாஸுல்லாவுக்கு. அடுத்து 12வது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, நாயகத்துடைய சிறிய தந்தை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். அவருக்கு யஹ்யா, அம்மாரா, ஆமிரு, ஃபாத்திமா அப்படின்லாம் குழந்தைகள் அவருக்கு ஹம்சா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. 12வது. 13வது அல் அவாம் அப்படின்னு ஒரு மகன் அப்துல் முத்தலிபுக்கு இருக்கிறாங்க. 14வது அப்துல் கஅபா அப்படின்னு ஒரு மகனும் இருக்கிறாங்க. 13 ஆண் மக்கள் என்றும் சொல்லப்படுகிறது, 14 என்றும் சொல்லப்படுகிறது வரலாற்றில் அப்துல் முத்தலிபுக்கு. அது போக அப்துல் முத்தலிபுக்கு 6 பெண் குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். உம்மு ஹக்கீம், அடுத்து ஆத்திகா. உம்மு ஹக்கீம்ங்கிறவங்க யாருன்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நன்னிமா. உஸ்மான் ரலியல்லாஹுடைய நன்னிமா உம்மு ஹக்கீம் என்பவங்க. அடுத்து ஆத்திகா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை அப்துல் முத்தலிபுக்கு இருக்கிறாங்க. அதே போல உமைமா என்று ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அடுத்து உருவா என்று ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அடுத்து சஃபியா என்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. 6 பெண் குழந்தைகள், 13 அல்லது 14 ஆண் மக்கள் அப்துல் முத்தலிபுக்கு இருந்தாங்க. அதே போல மனைவியினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அவங்களுடைய பேர் வேணா தவிர்த்துக்கலாம். அப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு நேர்ச்சி செய்கிறார். அது 2 விதமாக அந்த சம்பவம் சொல்லப்படுது. ஒன்னாவது என்னன்னா, அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செய்தாரா, எனக்கு 10வது குழந்தை பிறந்தா, அந்த குழந்தைய 10வது குழந்தை பிறந்தா என்னுடைய குழந்தைகள்ல ஒன்ன நான் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலி கொடுத்துருவேன், குர்பானி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி பண்ணார். இப்ப 10வதா பிறந்தாங்க அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை. அப்போ இந்த 10 குழந்தைகள்ல யார குர்பானி கொடுக்கறதுன்னு சீட்டு குலுக்கி போட்டாங்க. அப்துல்லாவுடைய பேரு தான் வந்துச்சு. அவரு எல்லாருக்கும் சின்னவர். அதனால அப்துல் முத்தலிபுக்கு அவர் மீது பிரியம் அதிகம். மனதே இல்லை அவரை குர்பானி கொடுக்கிறது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சீட்டு குலுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா சொன்னாங்க. இப்போ அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாருன்னா, அப்துல்லா பேரையும், முதல்ல சீட்டு குலுக்கி போட்டதுல அவர் பேர் தான் வந்துச்சு. அப்துல்லாவுடைய பேரையும் 10 ஒட்டகைன்னு எழுதி போட்டார். அப்துல்லா பேர் தான் வந்துச்சு. ஒட்டகையை அதிகப்படுத்திட்டே இருந்தார். 100 வரைக்கும் அதிகப்படுத்தினார். 100 வரைக்கும் அதிகப்படுத்தி 100 ஒட்டகை அப்துல்லா சீட்டு குலுக்கி போட்டதுல 100 ஒட்டகை வந்துருச்சு. அதுக்காக 100 ஒட்டகையை அறுத்து பலி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சொல்லி. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஜுருஹும் கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க, போற போது ஜம்சம் கிணற்றை மூடிட்டு போயிட்டாங்க. ஜம்சம் கிணற கண்டுபிடித்தவர் யாருன்னா அப்துல் முத்தலிப் தான். ஜம்சம் கிணறு அந்த கிணறை நல்லா தோன்றதுக்காக உத்தரவிட்டார். இந்த காரியம் நல்லபடியாக நடந்தால் நான் என்னுடைய மகன்களில் ஒருத்தரை குர்பானி கொடுப்பேன் நேர்ச்சை பண்ணாரு. அப்போ அப்துல்லாவுடைய பேரு தான் வந்துச்சு. அதே போல இந்த சம்பவம் இப்படி வருது. அப்ப அப்துல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு தடவை, ஆனா இப்னு ரபீஹைன், நான் 2 அறுக்கப்படுவதற்காக நியமிக்கப்பட்டவர்களுடைய மகன் என்று சொன்னாங்க. ஒன்னு இஸ்மாயில் இஸ்லாத்தை இப்ராஹிம் இஸ்லாம் அறுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க, அவங்க எல்லாம் காப்பாத்தினான். 2வது அப்துல்லாவையும் அறுக்கிறதுக்காக அவங்க தந்தை முயற்சி பண்ணாங்க, அல்லாஹ் காப்பாத்தினான். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஹைன், 2 அறுப்பு பலி கொடுப்பதற்கு முன்வரப்பட்டவருடைய மகன் என்று பெருமானார் சொன்னார். ஆனா அந்த அப்துல்லா என்பவர் இப்படி பெருமானாருடைய தந்தை இப்படி அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்க முன்வரப்பட்டு அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்ற நடக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.